ஓப்பனிங்ல இருந்து நம்ம பார்க்கும்பொழுது என்னடா இந்த படம் இப்படி ஸ்லோவாக போகுது அப்படின்னு மனசுக்குள்ள தோணிட்டு இருக்கும். ஸோ தோணிட்டு இருக்கும்போது அந்த டக்குன்னு ஒரு இன்டர்வல் பிளாக் வந்ததும் அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து மைண்ட் மாறும். ஓ கண்டிப்பாக உட்காந்து பார்க்கணும்டா, ஏதோ ஒரு விஷயம் இருக்குது இந்த திரைப்படத்தில், அப்போ ஏதோ சஸ்பென்ஸ், நிறைய சஸ்பென்ஸ் வச்சுருக்காங்க அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் உங்களுக்குள்ள வரும். ஸோ அந்த மாதிரியான ஒரு இன்டர்வல் பிளாக்கை தான் அங்கே வச்சுருக்காங்க. இதுக்கு அதுக்கு சிங்க் ஆக மாட்டேங்குது, லிங்க்கும் ஆகல சிங்க்கும் ஆகல, எதுக்கு அந்த சீன் அந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிற மாதிரி சில இடங்களில் சில சீன்கள் வந்து வச்சுருக்காங்க. அதை பார்க்கும்பொழுது நமக்கு கண்டிப்பாக தெரியும். பட் ஆனால் இந்த திரைப்படத்தை ஒரு தடவை பார்க்கும்போது நமக்கு புரியாதுங்க. மக்கள் அனைவருக்கும் வணக்கம், வெல்கம் டு மை சேனல். நான் முத்துக்குமரேசன் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் கூலி திரைப்படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம ரிவ்யூ பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கூலி திரைப்படத்தில் மெயினான கேரக்டர்களில் யார் யார் நடிச்சிருக்காங்கன்னா, ஸ்ருதிஹாசன், சத்யராஜ், உபேந்திரா, நாகார்ஜுனா, சுபின், அமீர்கான், இவங்க எல்லாருமே இந்த திரைப்படத்தில் ஒரு மெயினான கேரக்டரில் நடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த அமீர்கானை பொறுத்த வரைக்கும் இவர் வந்து ஒரு கேமியோ ரோல் தான் பண்ணியிருக்காரு. அது ஒரு முக்கியமான ரோல்னு சொல்லலாம். பட் இந்த ரோல் வந்து கடைசியில் தான் வருது. இதை பற்றி நான் கடைசியாக சொல்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த திரைப்படத்தினுடைய கதையை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு லைனில் சொல்லணும்னா, முதலாளிக்கும் கூலிக்காக வேலைக்கு வந்த ஒரு தொழிலாளிக்கும் இடையில நடக்கக்கூடிய ஒரு பிரச்சனை. இந்த பிரச்சனை எதை பேஸ் பண்ணி நடக்குது? இந்த முதலாளி கூட்டம் ஏன் இந்த கூலி அடிக்கணும்னு நினைக்கிறாங்க, இந்த கூலி அவங்களை ஏன் எதிர்க்கிறாங்க, அதுக்கு நடுவில் என்ன நடந்தது அப்படிங்கிறத வெளிச்சம் போட்டு மக்களுக்கு காட்டணும் அப்படிங்கிறத லோகேஷோடைய ஒரு குறிக்கோளாக இருந்திருக்கு. ஸோ அதை வந்து ஒரு படமாக ஆக்கியிருக்காங்க. சரிங்களா? இந்த திரைப்படத்தை வந்து நீங்கள் பார்க்க போகிறதா இருந்தால் முதல்ல உங்கள் மைண்ட் செட்டில் வந்து ஒரு விஷயத்தை வந்து நல்லா ஏற்றிக்குங்க. என்னன்னா, இந்த திரைப்படத்தை நீங்கள் பார்க்க போகிறதுக்கு முன்னாடி தயவு செஞ்சு ஹைப்போட போகாதீங்க. ஒரு நார்மலான ஒரு திரைப்படத்தை சரி இன்னைக்கு நம்ம இந்த படத்தை போய் பார்க்கலாம், எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டோட போங்க. அதை விட்டு போட்டு படம் அப்படி இருக்கும், படம் இப்படி இருக்கும், ஐயோ சூப்பராக இருக்க போகுது அப்படி இப்படின்னு பயங்கர ஹைப்போட போனீங்கன்னா உங்களுக்கு ஏமாற்றம் தான் மிஞ்சும். படம் எப்படி இருக்கு, சரி சூப்பர் ஸ்டார் ரஜினி அவர் நடிச்சிருக்காரு, சரி நல்லா தான் இருக்கும், எப்படி இருக்குன்னு ஒரு டைம் நம்ம பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு ஜஸ்ட் ஒரு சாதாரண மைண்ட் செட்டோட போனீங்கன்னா இந்த திரைப்படம் உங்களுக்கு ஒரு ஹைப்பாக தெரியும். அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த திரைப்படத்தில் கேரக்டர் வைஸாக பொறுத்த வரைக்கும் நாகார்ஜுனா அவர்களுடைய கேரக்டரு நம்ம வந்து ட்ரெய்லரை பார்த்துட்டு ஒன்று நினச்சிருப்போம், பயங்கரமான ஆளாக இருப்பாரோ அப்படின்னு நினச்சிருப்போம். பட் இது உள்ளே போனதுக்கப்புறம் முற்றிலுமே கொஞ்சம் மாறுபட்ட விதமாக இருக்குது. கேரக்டரை பொறுத்த வரைக்கும் நாகார்ஜுனா ஒரு காமெடி செய்யக்கூடிய ஒரு வில்லனாக இருக்கார். நிறைய இடங்கள்ல காமெடியாக தான் தெரியுது அவர் செய்யக்கூடிய விஷயங்கள். பட் அதுக்காக வந்து காமெடி வில்லன் நம்ம சொல்லிட முடியாது. அவர் ஒரு கொடூரமான வில்லன் தான் எப்படி பார்த்தாலும். பட் அவருக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு காமெடித்தனங்கள் கொஞ்சம் வெளியே கொண்டு வர மாதிரி லோகேஷ் கனகராஜ் அவர்கள் அந்த கேரக்டரை வடிவமைச்சிருக்காரு. அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த திரைப்படத்தினுடைய முக்கியமான அம்சமான ரஜினிகாந்த் அவர் வந்து அவருக்கு கொடுத்த அந்த கேரக்டரை எப்படி நடிக்க முடியுமோ அவரால் அந்த அளவுக்கு அவர் நடிச்சிருக்காரு. இதுல ஒரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, லோகேஷ் கனகராஜ் இந்த ரஜினி அவர்களை எப்படி காமிச்சிருக்காருன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு ½ அன் ஹவர் வந்து பயங்கரமா கெத்தா காமெடியாகவும் ஃபன்னாகவும் ஒரு எப்படி சொல்றது 1990கள் எப்படி ரஜினி இருந்தாரோ அந்த மாதிரி ஒரு விளையாட்டுத்தனமான ஒரு ஃபன்னான ஒரு ரஜினிகாந்தாகவும் ஒரு எமோஷனலான ஒரு ரஜினிகாந்தாகவும் காமிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, செகண்ட் ஹாஃபை பொறுத்த வரைக்கும் கடைசி ஒரு 30 நிமிஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் ரஜினிகாந்த் வந்து ஒரு சாதாரண ஒரு மனுஷனாக தான் இருந்தார். கடைசி இந்த திரைப்படத்தினுடைய கடைசி 30 நிமிடங்கள் மட்டும் பார்த்துட்டிங்கன்னா இந்த திரைப்படமே வந்து வேற லெவல்ரா அப்படின்னு நீங்கள் சொல்ல வைக்கிற அளவுக்கு இந்த திரைப்படத்தை எடுத்திருக்காங்க. கடைசி 30 நிமிஷம் நீங்கள் வந்து படத்தினுடைய ஓப்பனிங் இருந்து எண்டு வரைக்கும் நீங்கள் உட்காந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் அந்த ஒரு 2.5 மணி நேரம் வந்து உங்களுக்கு வந்து என்ன இப்படி அப்படின்னு உங்களுக்கு தோணும். பட் ஆனால் கடைசியில் வந்து உங்கள் ஒட்டுமொத்த மைண்ட் செட்டையும் மாற்றிடும். நம்ம கைதி திரைப்படத்தை எப்படி அந்த படம் ஃபுல்லாக நம்ம சீட்டு நுனியில் உட்காந்து பார்த்துட்டு இருந்தோம்னா, அந்த மாதிரி கடைசி ஒரு 30 நிமிஷம் மட்டும் நம்ம இந்த சீட்டு நுனியில் உட்காந்து இந்த திரைப்படத்தை பார்ப்போம். அப்பா அருமையாக எடுத்திருக்காங்க அப்படின்னு நம்ம மனசுக்குள்ளே தோணும். அந்த அளவுக்கு எடுத்திருக்காரு லோகேஷ் கனகராஜ். அது இன்டர்வல் பிளாக்கை பொறுத்த வரைக்கும் எப்படி சொல்கிறது, ஓப்பனிங்ல இருந்து நம்ம பார்க்கும்பொழுது என்னடா இந்த படம் இப்படி ஸ்லோவாக போகுது அப்படின்னு மனசுக்குள்ள தோணிட்டு இருக்கும். ஸோ தோணிட்டு இருக்கும்போது அந்த டக்குன்னு ஒரு இன்டர்வல் பிளாக் வந்ததும் அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து மைண்ட் மாறும். ஓ கண்டிப்பாக உட்காந்து பார்க்கணும்டா, ஏதோ ஒரு விஷயம் இருக்குது இந்த திரைப்படத்தில், அப்போ ஏதோ சஸ்பென்ஸ், நிறைய சஸ்பென்ஸ் வச்சுருக்காங்க அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் உங்களுக்குள்ள வரும். ஸோ அந்த மாதிரியான ஒரு இன்டர்வல் பிளாக்கை தான் அங்கே வச்சுருக்காங்க. அதை பார்க்கும் பொழுது கண்டிப்பாக வந்து நீங்களே வந்து சரி இன்டர்வலுக்கு அப்புறம் படம் நல்லா இருக்கும் போல் இருக்கு, கண்டிப்பாக உட்காந்து பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டோட நீங்கள் உட்காந்து பார்ப்பீங்க. அந்த மாதிரி அமைச்சிருக்காங்க இன்டர்வல் பிளாக்கை. அது மட்டும் இல்லாமல் ஃப்ளாஷ்பேக்கை பொறுத்த வரைக்கும் இதாங்க முக்கியமே. ஃப்ளாஷ்பேக் தான் இந்த திரைப்படத்தினுடைய ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு சீனு.
அது மட்டும் இல்லை, இன்னொரு முக்கியமான விஷயத்த சொல்ல போனா, இப்போ ரஜினி அவர்களுக்கு எப்படி ஒரு 70 டு ஒரு 80க்குள்ள ஒரு வயது வந்து அவருக்கு இருக்கும். ஆனா இவரு பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு ஒரு இளமையா காட்ட முடியுமோ அந்த அளவுக்கு ஒரு இளமையா, ஒரு பார்க்கறதுக்கு ஒரு நேச்சுரலா இந்த திரைப்படத்துடைய பிளாஷ்பேக்ல ரஜினி அவர்கள் காமிச்சிருக்காங்க. உண்மையிலேயே நான் அசந்துட்டேன் அதை பார்த்துட்டு. என்னடா இவ்வளவு வயசான ஒரு மனுஷனை இந்த அளவுக்கு ஒரு யங்கா ஒரு ஸ்ட்ராங்கான பர்சனா காட்ட முடியுமா அப்படின்னு எனக்கே உண்மையிலே ஒரு ஆச்சரியமா போச்சு. ஜெயிலர் திரைப்படத்துல நீங்க பார்த்துருப்பீங்க, ரஜினி அவர் வந்து ஒரு போலீஸ் கெட்டப்ல வருவார். அதுல பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் சொல்ல முடியும், பட் பர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனா இந்த கூலி திரைப்படத்துல பாத்தீங்கன்னா பர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்லிடலாங்க. அந்த அளவுக்கு பர்ஃபெக்டா ஒரு 30ல இருந்து ஒரு 40 ஏஜுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு ரஜினியை வந்து இதுல காமிச்சிருக்காங்க. பங்கமா இருக்கு. நீங்க கண்டிப்பா பாருங்க, அந்த சீனை ரசிச்சு பார்ப்பீங்க. அடுத்து பாத்தீங்கன்னா மற்ற கேரக்டர்ல பொறுத்த வரைக்கும் சொல்லணும்னா, மற்ற கேரக்டர் வைஸாகவும் அவங்களுடைய பெஸ்ட்டை வந்து கொடுத்துருக்காங்க. அதுல வந்து எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. இப்போ அந்த இவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா, நம்முடைய ஸ்ருதிஹாசன்லாம் பாத்தீங்கன்னா நல்லா பெஸ்ட்டை கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் சில இடங்கள்ல லாஜிக் இல்லாம இருக்கு. ஒரு சில சீன்கள் ஏன் இந்த இடத்துல இந்த சீனை வச்சாங்க, இதுக்கு அதுக்கு சம்பந்தமே இல்லையே, லிங்கே ஆகலையே, இதுக்கு அதுக்கு சிங்க் ஆக மாட்டேங்குது, லிங்க்கும் ஆகல சிங்க்கும் ஆகல, எதுக்கு அந்த சீன் அந்த இடத்துல இருக்கு அப்படிங்கிற மாதிரி சில இடங்கள்ல சில சீன்கள் வந்து வச்சிருக்காங்க. அதை பார்க்கும்பொழுது நமக்கு கண்டிப்பா தெரியும். பட் ஆனா இந்த திரைப்படத்தை ஒரு தடவை பார்க்கும்போது நமக்கு புரியாதுங்க. முதல் தடவை இந்த திரைப்படத்தை நீங்க பாத்தீங்கன்னா கண்டிப்பா சத்தியமா புரியாது. நீங்க படத்தை பார்த்துட்டு நீங்க வெளியே வரும் பொழுது என்னடா இந்த திரைப்படம் ஒண்ணுமே புரியல, நல்லாவே இல்லை, காசை வேஸ்டா, கமல் காசை திருப்பி கொடுக்கணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு நீங்க போயிருவீங்க. ஆனா ரெண்டாவது தடவை நீங்க கண்டிப்பா போய் பாருங்க. பார்க்கும் பொழுதுதான் இந்த திரைப்படத்துல ஏன் அந்த லாஜிக்கலா சீன்ஸ் எல்லாம் அந்த இடத்துல வச்சிருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். எந்தெந்த இடத்துல என்னென்ன சஸ்பென்ஸ் வச்சிருக்காங்க, இதே அதை எப்படி கனெக்ட் பண்ணியிருக்காங்க, அந்த ஸ்கிரீன் பிளே வந்து எப்படி நமக்கு ஷோ பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது இன்ச் பை இன்ச்சாவே உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும் ரெண்டாவது டைம் பார்த்தீங்கன்னா. முதல் தடவை பார்க்குறவங்க எல்லாருக்குமே வந்து இது ஒரு இந்த கதையை ஒரு சொதப்பலா இருக்கு, இந்த படத்துல வந்து கதை கனெக்ட் இல்லாம இருக்கு, இந்த திரைப்படம் வந்து ஒரு இதே இல்லாம இருக்கு, ஒரு லைனப்பே இல்லாம இருக்கு அப்படின்னு தான் உங்களுக்கு தோணும். ஆனா ரெண்டாவது தடவை இந்த சத்தங்கள், இந்த கூச்சங்கள் இல்லாம எல்லாரும் இந்த சுத்தி வர இருந்துட்டு கத்திக்கிட்டே கிடப்பாங்க, அதெல்லாம் இல்லாம இந்த திரைப்படத்தை மட்டும் நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணி ரெண்டாவது டைம் பாருங்க. கண்டிப்பா இந்த திரைப்படம் உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபைடான ஒரு சஸ்பென்ஸ் நிறைந்த திரைப்படமா அமையும். ஏன்னா எனக்கு அப்படித்தான் அமைஞ்சது. நான் 2 டைம் பார்த்துட்டேன். இன்னைக்கு பாத்தீங்கன்னா 2 தடவை நான் பார்த்துட்டேன். 2 தடவை பார்க்கும்போது, 2வது தடவை முதல் தடவை பார்க்கும்போது பாத்தீங்கன்னா நான் வந்து முதல்ல நான் சொன்ன மாதிரி ஒரு மைண்ட் செட்ல இருந்தேன். என்னப்பா இந்த திரைப்படம் ஒண்ணுமே புரியல, ஒண்ணுமே விளங்க, லாஜிக்கே இல்லாம இருக்கு, என்ன இது, ஒரு சில சஸ்பென்ஸ் நல்லா இருக்கு, கடைசி ஒரு 2 நிமிஷம் நல்லா இருக்கு, இன்டர்வல் பிளாக் நல்லா இருக்கு, ஓப்பனிங்ல கொஞ்ச நேரம் நல்லா இருக்கு, மற்றபடி படம் ஒண்ணுமே இல்லையா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லா ஸ்லோவா போகுது, செகண்ட் ஆஃப் மட்டும் கொஞ்சம் விறுவிறுப்பா போய் கடைசியில நல்லா சூப்பரா முடிச்சிருக்காங்க, அவ்வளவுதான் அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு. ஆனா செகண்ட் டைம் பார்க்கும்போது தான் அட பரவாயில்லையே, படம் வந்து நல்லா தப்பா இருக்கு, நம்ம தான் வந்து தப்பா புரிஞ்சுக்கிட்டோமா, கதையை புரிஞ்சுக்காம விட்ட மாட்டிருக்கு, இப்ப 2வது தடவை பார்க்கும்போது தான் புரியுது அப்படின்னு எனக்குள்ள தோணுச்சுங்க. ஸோ நீங்களும் கண்டிப்பா இந்த திரைப்படத்தை 2வது தடவை போய் பாருங்க. கண்டிப்பா இந்த திரைப்படம் புரியும், புரியாதவங்களுக்கு கண்டிப்பா புரியும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா நீங்க அந்த திரைப்படத்தை பார்த்துருந்தீங்க, அந்த திரைப்படம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் மீண்டும் அடுத்த ஒரு டாபிக்குடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.